நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் தற்பொழுது அதிகரித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாகப்பட்டினம் பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் அதாவது நாகப்பட்டினத்தை நோக்கி நெருங்கி வருகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் தான் தற்பொழுது நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பேரலைகள் எழுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதாக அலைகள் பேரலைகளாக எழுந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 5 முதல் 6 அடி வரை அலைகள் மேலெழும்புவதாக நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் மட்டும் 5 முதல் 6 அடி வரை அலைகள் மேலெழும்புவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த மழை பொழிவு ஒன்று இன்றும் நாளையும் அதிக அளவில் இருக்கக்கூடும் என்றும் அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் தற்போது கடல்கள் கொந்தளிப்புடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. புயல் எச்சரிக்கையால் 9வது நாளாக கடலுக்குள் மாவட்ட அந்த பகுதிகளில் மீனவர்கள் யாரும் செல்லாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. தொடர்ந்து இதனுடைய வேகம், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் அதிகரித்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக 30ஆம் தேதி வரையிலுமே குமரி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏனென்றால் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பிருப்பதாகவும் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு பேர் அலைகள் எழ வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று